கடந்த வாரம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் வரக்கூடிய மழையானது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு 6 விழுக்காடு. எல்னினோ இந்த தென்சீன கடல்ல இதை தாண்டி அங்க வந்து வெப்பமான கடல் பகுதி இருக்கு. ஆமா, அதை வந்து சூப்பர் எல்னினோம்பாங்க. ஆனா இந்தியா முழுதுமே உங்க மேற்கு திசை காற்றே இருக்கும், இந்த கிழக்கு திசை காற்றே இல்லாத போயிடும். அதை வந்து பருவக்காற்றின் முறிவுன்னு சொல்லுவாங்க. அஸ்ஸாம் பற்றாக்குறை இருந்தாலும் வெள்ளம் வந்திருக்கு. SS நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் கார்கே. எல்னினோவுடைய பாதிப்பு உலகம் முழுவதுமே பேசுபொருளை ஏற்படுத்தி இருக்கிறது. எல்னினோவில் தொடங்கி நம்முடைய பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை வரை பல கேள்விகள் இருக்கிறது. நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய முன்னாள் இயக்குனர் திரு ரமணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். உலகம் முழுவதும் ஒரே பேச்சு எல்னினோ. மழை பெஞ்சாலும் அதான் காரணம், வெயில் அடித்தாலும் அதுதான் காரணம். இன்னும் ஒரு படி மேலே போய் ஏசி கரண்ட் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா அதுவும் எல்னினோ தான் அப்படின்னு கணக்கில் சேர்த்துடுறாங்க. எல்னினோவுடைய தற்போதைய நிலவரம் என்ன சார்? அதாவது தற்போதைய நிலவரத்தை பார்த்துருவோம். முதல்ல எல்னினோனா மக்களுக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதை தான் பார்க்கணும். ஸோ இந்த பசிபிக் பெருங்கடல் பகுதியில் வந்து இந்த நிலநடுக்கோட்டு பகுதி, ஈக்குவேட்டர் பகுதியில் வந்து வெப்பம் அதிகமாவதே எல்னினோ. இந்த பகுதியில் வெப்பம் வந்து அதிகரிக்கும். அதான் எல்னினோன்னு சொல்கிறோம். அந்த காலகட்டங்களில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த நிலநடுக்கோட்டு பகுதியிலேருந்து நீரானது தென் அமெரிக்காவை நோக்கி செல்லும். ஓகே. பொதுவாக நீரானது தென் துருவ பகுதியிலேருந்து தான் போகும், சவுத் போல்லேருந்து தான் போகும். அதை வந்து ஹம்போல்ட் நீரோட்டம் அப்படிம்பாங்க. ஓகே. பெருவியன் கரண்ட்னு சொல்லுவாங்க. அந்த தென் அமெரிக்க கண்டத்தை பொறுத்தவரை 2 பகுதியிலையும், கிழக்கு மேற்கு ரெண்டுத்துலேயுமே துருவத்துலேருந்து தான் போகும். ஓகே. அதை ஃபேக்லண்ட் நீரோட்டம்னு சொல்லுவாங்க. அர்ஜென்டினா பக்கத்தில் இருக்குது. இந்த சைடில் இந்த இடத்துல இருக்கிறத வந்து பெருவியன் நீரோட்டம், ஹம்போல்ட் கரண்ட்டுமாங்க. ஓகே. ஸோ அது குளிர் நீரோட்டம். ஏன்னா துருவ பகுதியில் தென் துருவத்துலேருந்து வரதுனால சில வருடங்களில் இந்த பகுதி வெப்பம் அடையும் பொழுது நீரோட்டமானது நிலநடுக்கோட்டு பகுதியிலேருந்து அப்படியே இப்படி வரும். ஓகே. அதனால என்ன ஆகும்னாக்கா, அந்த இடம் வெப்பமடையும். கடல் வெப்பமடைவதன் காரணத்தால் உங்களுக்கு நிறைய மழை கிடைக்கும். கடல் வெப்பமடைவதால அப்படியே நீராவியாக மேலே போய் மழை கிடைக்கும். ஸோ அதனால் பெருமழை ஈக்குவட்டெல்லாம் இருக்கும். அதே டைமில் ஆஸ்திரேலியாவில் வறட்சி. ஓகே. ஸோ இங்கே உருவாகக்கூடிய வெப்பத்தால் மழை அதிகரித்து அங்கே மழை பெய்யும், இங்கே வறட்சி இருக்கும். அதே மாதிரி இந்தோனேஷியாலாம் கூட வறட்சி வரும். நம்ம இதெல்லாம் தாண்டி தென்சீன கடலை தாண்டி நம்ம இருக்கோம். ஸோ அதனால பாதிப்பு இருக்கும். இருந்தாலும் அது மற்றொரு ஒரு காரணி அல்ல, வேறொரு காரணி இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்பொழுது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குங்கிற வெப்பம்னு பார்த்துடலாம். இதை பார்க்கும்பொழுது வந்து இது வந்து 2ஆம் தேதி ஆகஸ்ட் எடுத்தது வெப்பம். ஓகே. அதில் பாருங்கள் 2 டிகிரி எடுத்து பாருங்கள். அதை வந்து சூப்பர் எல்னினோம்பாங்க. ஓகே. ஸோ உருவாயிடுச்சு பொருள். சூப்பர் எல்னினோ உருவாயிடுச்சு. அதனால என்ன பாதிப்புங்கிறதையும் பார்ப்போம். நம்மளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுறதையும் வரிசையாக பார்க்கலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி இன்னொரு காரணி இருக்கு. இந்தியன் ஓஷன் டைபோல்னு சொல்லுவாங்க. இந்திய பெருங்கடலுடைய இரு முனை. ஸோ அந்த இரு முனையை பார்ப்போம், துருவத்தை பார்ப்போம். இதை வந்து இந்த இருமுனையை பார்க்கும்பொழுது இந்த பகுதியில் பாருங்க, இது வந்து நெகட்டிவ் ஐஓடி, பாசிட்டிவ் ஐஓடி. நெகட்டிவ்னா ஐஓடினா என்னன்னாக்க, இந்த இடத்துல வெப்பம் குறைவாக இருக்கும். சோமாலியா பகுதியில் வெப்பம் குறைவாக இருக்கிற பகுதியில். அப்புறம் இந்த இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்கும் தென்சீன கடல் பகுதியில். இதே இந்த டைமில் வந்து பாருங்க, இது வெப்பம் அதிகமாக இருந்து இந்த வெப்பம் குறைவு வந்தால் நேர்மறை, பாசிட்டிவ். ஓகே. பாசிட்டிவ் நம்மளுக்கு நல்லது. பாசிட்டிவ் நமக்கு நல்லது, மழை அதிகமாக கிடைக்கும். ஆமாம், காரணம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல வெப்பம் அதிகமாக இருந்துன்னு வச்சுங்க, இந்த இடத்துலயே ஏதாவது ஒரு நிகழ்வு உருவாச்சுன்னா அது வந்து வலுப்பெற்று அப்படியே சைனா, சைனாக்கு மேல எப்படி நமக்கு வங்கக்கடல்ல வரக்கூடிய சில புயல் ஒடிசா பக்கத்துல போய் அப்படியே வந்து பங்களாதேஷ் போய் மேல போகுதோ அது மாதிரி இது இங்கே அடைஞ்சது, இங்க வராது. ஓகே. இங்கே வெப்பம் குறைச்சலா இருந்ததுன்னா அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் வலுப்பெற்று இது பண்ணலாம். அதுக்குதான் அது இருந்தா நல்லது. அந்த ஆங்கிள் இப்போ எல்னினோ இந்த தென்சீன கடல்ல இதை தாண்டி அங்க வந்து வெப்பமான கடல் பகுதி இருக்கிறது. அது வெப்பமா இருக்கப்போ இது வெப்பம் அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமா சார்? இப்போ என்ன பொசிஷனுங்கிறத பார்த்துடலாம். ஓகே. இப்போ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நெகட்டிவா இருந்தது ஜூன் மாசங்கள்ல. ஓகே. அதுக்கப்புறம் அது நியூட்ரல்னு சொல்லுவாங்க. அதாவது 0.4 டிகிரிக்கு குறைவா இருந்ததுன்னா அது நியூட்ரல்னு சொல்லுவாங்க. ஓகே.
ஸோ சமநிலையில் இருக்குன்ட்டு. அதுக்கு மேலே போச்சுன்னா பாசிட்டிவ். இப்போ பாசிட்டிவாக இருக்குது. ஓகே. ஸோ அந்த விதத்தில் ஒரு நல்லது. இப்போ வந்து 0.63 இருக்கு. இப்போ பாசிட்டிவாக இருக்குன்னா நமக்கு வந்து எதிர்பார்த்த மழை கிடைக்கும். அப்படி எதிர்பார்த்த மழையில் ஏதாவது நிகழ்வுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஓகே. வங்கக்கடலில் வங்கக்கடலில் ஓகே. இப்போ வந்து இதுவரையிலும் எப்படி மழை பெஞ்சிருக்கு சோஃபார், அதாவது இந்த 4 மாதம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதங்களையும் வந்து தென்மேற்கு பருவமழை மாதங்கள்னு சொல்லுவோம். சூரியன் வட அரைக்கோட்டுக்கு இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்ல மாதிரி வட அரைக்கோளத்துக்கு வரும்பொழுது அந்த தெற்கு அரைக்கோளத்தில் காற்றானது, கீழ் திசை காற்றானது நில நடுக்கோட்டை கடந்து வரும்போது மேற்கு திசை காற்றாக மாறும். அதான் தென்மேற்கு காற்றுன்னு சொல்லுவோம். இந்த தென்மேற்கு காற்று தென்மேற்கு பருவமழை காலம் இந்த 4 மாதங்கள். இந்த 4 மாதங்களில் கிட்டத்தட்ட ஒரு 89 சென்டிமீட்டர் வரும் இந்தியா மொத்தமும். இதுவரையிலும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜூன் மாதம்லாம் கடைசி வாரங்கள்லாம் பாருங்கள், நான் -40க்கு போயிடுது. ஆமாம், -40ங்கிறதுக்கு லெவலுக்கு போயிடுது. -40 பாசிட்டிவாகவே இப்போ வரல பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜூலை மிட்டில் கொஞ்சம் ஏறுது. ஜூலையில் இயல்பு மழை பெஞ்சிடுது ஒரு தூரம் சொல்லலாம். அந்த அளவுக்கு அதனால் அதிகமாகிடுது. அதிகமாகி திருப்பியும் குறைஞ்சி ஏறி இப்போ இந்த மாதிரி இருக்குது. அதனால் -40 என்ற நிலை மாறி இன்று -11 இருக்கு. ஸோ இப்போதும் பற்றாக்குறை தான். அதுவும் பற்றாக்குறை தான். இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து மே மாதம் வந்து ஒரு அளித்த அறிக்கையில் இந்த 4 மாதங்களுக்கு -10 வரலும் இருக்க போவதற்கான வாய்ப்பு உண்டுன்னு சொன்னாங்க. -10 இந்தியா முழுதுன்னா அது கொஞ்சம் வறட்சி மாதிரி தான். ஸோ அதனால் அந்த மாதிரி அப்போனா பகுதி பகுதியாக பார்த்தா ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ அந்த பகுதி பகுதியாக பார்ப்போம். பகுதி பகுதியாக பார்க்கும்பொழுது முதல்ல காண்பிக்கிறது வடமேற்கு இந்தியா. வடமேற்கு இந்தியானா டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப் அதெல்லாம் அந்த இமாச்சல், குஜராத் வருமா? குஜராத் மேற்குல அதுவும் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஈஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா அப்படின்னா ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், அந்த பீகார்லேருந்து ஆரம்பித்து அப்படியே வடகிழக்கு மாநிலங்கள், அசாம், சிஸ்டர் ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்த்து அது ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா. அதில் -26. ஓ, -26. அதே மாதிரி வடக்கில் வந்து நார்த் வெஸ்ட் இந்தியாவில் -10. சென்ட்ரல் இந்தியா ரொம்ப முக்கியம், அதுக்கு பரவாயில்ல. மத்திய பிரதேஷ் ஆல்மோஸ்ட் 0% நார்மலாக இருக்குது. ஓகே. ஏன்னா அங்கே தான் அந்த விதர்பா விவசாயிகள் மழையை மாத்திரமே நம்பியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஆறுகள்லாம் ரொம்ப அதிகம் கிடையாதுங்க. அந்த இடத்துல வந்து நல்ல மலைப்பாங்கான பகுதியும் இருக்கும். ஸோ இதனால் இந்த சில இடத்துல ரிவர்ஸ் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு மேஜராக ரெயின்ஃபெட் கிராப்பும்பாங்க. அதை மழையை நம்பி இருக்கக்கூடியது மானாவாரி பயிர் தான். இன்னைக்கு வரைக்கும் அங்கே வந்து தற்கொலைகள் அதிகம் அப்படின்னு அதை வந்து நான் நானா பட்டேகர்லாம் இன்வால்வ் ஆகி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அவங்களுக்கு பரவாயில்ல இது வரலாம் சோஃபார். எப்பவுமே நம்ம வந்து லேண்ட்ஸ்லைடு அதிகமாக பார்ப்போம் நார்த் ஈஸ்டில். ஆமாம், இந்த முறை லேண்ட்ஸ்லைடு இல்லை அப்படின்னா நமக்கு மழையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. காரணம் என்னென்னா அதுக்கும் நான் வரேன். தட் ஆல்சோ வில் கம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், தென் தீபகற்பத்தை பொறுத்தவரைக்கும் -18. ஓகே. ஸோ இதில் என்னென்ன ஸ்டேட்ஸ் வரும்? தென் தீபகற்பம்னா கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லாமே வந்துடும். ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் தான். ஓகே. நீங்கள் வந்து இந்த லேண்ட்ஸ்லைட் சொன்னீங்க இல்லையா, மனிதனுடைய செய்த காரியங்கள்னால தான் இந்த லேண்ட்ஸ்லைடை உருவாருது. இப்போ ரோடு போடணும்னா ரோடு போகணும் மலை பகுதியில். ஏன்னா மக்கள்லாம் எப்படி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வருவாங்க, கீழ்ப்பகுதியில் சமவெளி பகுதியில் பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரோடு வேணும். அந்த ரோடை வெட்டும்பொழுது ஓரளவுக்கு அந்த நெட்டு மாதிரி போட்டு அந்த நிலச்சரிவு ஏற்படாதபடி பார்க்கணும். ஊரில் கட்டடங்கள் கட்டும்போது நிலத்தை திருத்தக்கூடாது. அது மேடு பள்ளம் இருந்தால் அப்படியே விட்டுடணும். விட்டு விட கட்டிட்டு மழை நீளம் அதிகமாக வருதுன்னா அதை வெளியேற்றத்துக்கான வழி பார்க்கணும். ஏதாவது குழாய்கள் மூலம் வேற எங்கேயாவது ஒரு பகுதியில் பாதுகாப்பான பகுதியில் அந்த நீர் செல்ல முடியாத வழியெல்லாம் தடங்கள்லாம் ஏற்படுத்தினோம்னு வச்சுக்கோ, ஓரளவு இந்த நில சரிவெல்லாம் குறைக்கலாம். முடிஞ்சது நிலத்தை திருத்தாத இருக்கணும். குஜராத் போன்ற பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு இருந்தது அப்படின்னு நம்ம காட்சியில் பார்த்தோம். ஆனால் அதுவும் வந்து பற்றாக்குறை அப்படின்ற மாதிரி வர்றப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதாவது ஒரு டைமில் அதிக மழை பெய்கிற அன்னைக்கு அதிகமாகிடும். ஓகே. ஒரு 4 நாள் இருக்கும். அந்த அர்பன் ஃப்ளட்டிங்னு சொல்கிறதுல சிட்டிக்குள்ளே வர மாதிரி இது. அசாமை பொறுத்தவரையிலும் இயல்பை காட்டிலும் குறைவாக தான் இருக்குது. வெள்ளத்தில் காரணம் என்னென்னா மனிதனுடைய நடவடிக்கை தான். அந்த மலை பகுதியெல்லாம்
இந்த மரங்கள்லாம் வெட்டப்பட்டு இந்த மாதிரி ஏற்பட்டப்பட்டு நாகாலாந்து மலைகளும் அந்த வடகிழக்கு அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியிலையும் ஏற்பட்ட மனிதனுடைய நடவடிக்கை ஏற்பட்ட காரணத்தினாலே அங்கே வந்து மழை பெய்தபோது அதெல்லாம் வெள்ளமாக வந்துடுது. அடுத்த வந்து இப்போ எப்படி இருக்குது இந்தியா ஃபுல்லாக? அப்படி பார்த்தோம்னா கிழக்கு மற்றும் வடகிழக்கு இந்திய பகுதிகளில் தான் 26% பற்றாக்குறை இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணிடுமா சார்? இன்னும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முழு மாதம் இருக்கு. அப்போ இந்த இதெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கு. ஒரு 20 அப்படின்னா கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு இருக்கு. ஆனால் அந்த லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் சொல்லி சீசனல் ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த காலநிலைக்கான கணிப்பு அது வந்து அவ்வளோ பாசிட்டிவாக சொல்லலை. கடந்த வாரம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் வரக்கூடிய மழையானது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு 6 விழுக்காடு குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பல நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி பார்க்கும் அந்த படங்கள்லாம் பார்த்தாங்கனாக்கா அது வந்து ஒரு நம்பிக்கை தரும் விஷயமாகவும் இல்லை. ஸோ அதனால் அது குறைவாக இருக்குன்னு தெரிகிறது. உத்தரப்பிரதேஷில் ஒரு தாழ்வு பகுதி உருவாயிருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வட மாநிலங்களில் உங்களுக்கு இந்த சமவெளி பகுதியெல்லாம் நல்ல மழை இருக்குன்னு தெரியுது. ஓகே, படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள், இந்த இடத்துல இந்த உத்தரப்பிரதேஷ் பகுதியெல்லாம் ஒரு காடு தாழ்வு பகுதி உருவாயிருக்கு. இந்த இடத்துல ஒரு மேலடுக்கு சுழற்சி இருக்குது. ஜார்க்கண்ட் இந்த பகுதியிலலாம் இருக்குது. ஸோ இதனால இங்கே நல்ல மழை எதிர்பார்க்கணும்னு சொல்லி பாருங்கள், கனமழையெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் காட்டுறது. ஆனால் இதே மாதிரி நீங்கள் மேற்கு இந்த கடற்கரை பகுதியெல்லாம் நம்மளுக்கு முக்கியமான பகுதி காவேரிக்கு ஆதாரம் அந்த பகுதி தான். வடக்கு கேரளா மற்றும் கடலோர கர்நாடகா அங்கெல்லாம் வந்து கனமழைக்கான அறிகுறியே அவ்வளோ தூரம் இல்லை பாருங்கள். ஒரு மிதமான மழை தான் காட்டுறது. இப்போல்லாம் பீக் சீசன் ஆக்சுவலாக. ஆமாம், சீசன் நல்லா வரணும், அதெல்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் தான் ஒரு கவலை தரும் விஷயம். அப்போ நமக்கு வந்து இந்த முறை அடுத்தடுத்து இந்த சாகுபடிகளில் பிரச்சனை இருக்கும் டெஃபினட்டாக. இங்கே இருக்கக்கூடிய நிலை கூட கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த சுழற்சி இன்னும் மேலே வடக்கு நோக்கி போவதற்கான வாய்ப்பு உண்டு. ஓகே, இந்த வடக்கு நோக்கி போச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து இந்த இமாலய பகுதியெல்லாம் பெருமழை வரும். ஓகே, அங்கே பெருமழை வந்ததுன்னா நிலச்சரிவு, உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் மழை, உத்தராகண்ட் பகுதியெல்லாம் நல்ல மழை இருக்கும். நிலச்சரிவுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா அந்த பெருமழை பெய்யும் போது மனிதனுடைய நடவடிக்கைலாம் முன்ன மாதிரி இயற்கை இல்லை இல்லையா, அதனால் அங்கே வேறுபட வாய்ப்பு உண்டு. அடுத்தது அது முற்றுமாக அப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நேபாளத்தில் நல்ல மழை வரும். நேபாளத்தில் நல்ல மழை வந்ததுன்னா பீகாரில் வந்து நீர் வர்றது, அது அங்கேருந்து நதிகள் மூலமாக வரும். ஆனால் இந்தியா முழுதுமே உங்கள் மேற்கு திசை காற்றே இருக்கும், இந்த கிழக்கு திசை காற்றே இல்லாத போயிடும். அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னு வச்சுங்கோ, அதை வந்து பருவக்காற்றின் முறிவுன்னு சொல்லுவாங்க. வின்ஷியர் பருவக்காற்றின் முறிவுனா பிரேக் இன் மான்சூன். ஓகே, அந்த பிரேக் இன் மான்சூன்னா அப்போ நம்மளுக்கு வந்து மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்துல திருப்பியும் ஒரு தாழ்வு பகுதி எதான உருவாச்சுன்னு வச்சுக்கோ, மேலோட சுழற்சி ஏதோ உருவாச்சுன்னா அந்த பிரேக் இல்லாத போயிடும். திருப்பியும் இதே மாதிரி ஒன்று உருவாகி வடபுலத்தில் மழை கொடுக்கறதுன வாய்ப்பு உண்டு. ஸோ இதை வந்து கொடுத்தது வந்து 18. ஸோ இன்னும் ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்குது. ஆனால் நிலைமை மாறலாம். ஆனால் நெக்ஸ்ட் வீக் அப்போ இந்த பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதியோ ஏதோ உருவாகுதான்னு பார்க்கணும். we have to wait and see. ஆனால் இது 18ஆம் தேதி வரலும் பார்க்கும்போது ஒன்றும் காட்டல. இருந்தாலும் ஒரு 4-5 நாளைக்கு தான் இந்த கணினி சார்ந்த கணிப்பெல்லாம் பார்க்க முடியும். இது வந்து ஜூன் மாதம் இருக்கக்கூடிய நிலை, ஒரு உட்கோட்டங்களில் எப்படி இருந்திருக்குன்னு. ஓகே, வானிலை பொறுத்தவரை இந்த உட்கோட்டங்கள்னு உண்டு. தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஒரு உட்கோட்டம். ஓகே, இந்த கேரளா மாஹேங்கிறது ஒரு உட்கோட்டம். ஓகே, ஆந்திரா கடலோர ஆந்திரா யானாம்ங்கிறது ஒரு உட்கோட்டம். இந்த பாண்டிச்சேரியுடைய பகுதி அங்கங்கே இருக்கு இல்லையா, ஆனால் கடலோர கர்நாடகா ஒரு உட்கோட்டம், தெற்கு உள் கர்நாடகா, வடக்கு உள் கர்நாடகா, 3 உட்கோட்டங்கள் கர்நாடகாவில் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக இருக்குது உட்கோட்டங்கள் இருக்கு இல்லையா. இந்த உட்கோட்டங்கள்லாம் பார்க்கும்பொழுது சிவப்பு நிறத்தில் இருப்பது பற்றாக்குறை, இயல்பை காட்டிலும் 19 விழுக்காடு உயராகவோ குறைவாகவோ இருந்தால் இயல்புன்னு எடுத்துக்கொள்ளப்படும். அதை வந்து உங்களுக்கு பச்சை வண்ணத்தில் கொடுத்துருப்பாங்க. இதே -20 20க்கு மேலே போயிடுதுன்னு வச்சுக்கோ, பற்றாக்குறை அதிகமாக எடுத்துனா அதெல்லாம் பற்றாக்குறை. ஸோ அதெல்லாம் சேப்பு கலரில் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா ஆமாம், வெஸ்ட் எம்பி அதாவது மத்திய பிரதேசத்தினுடைய சில பகுதிகள் உட்கோட்டம் அங்கே கொஞ்சம் அதில் இதெல்லாம் மஞ்சளாக இருக்குது பாருங்க. மஞ்சள்னா பெரும் பற்றாக்குறை. மஞ்சள் பெரும் பெரும் -60க்கு மேலே போச்சுன்னா அப்போ இதுதான் வந்து பற்றாக்குறை. சேப்பாக இருந்தால் பற்றாக்குறை. ஓகே,
பச்சையா இருந்தா இயல்பு, சேப்பா இருந்தா பற்றாக்குறை, ஓகே, மஞ்சளா இருந்தா பெரும் பற்றாக்குறை. ஓ ஆமா, இந்த ஏரியா சார் ப்ளூ வந்து ப்ளூ வந்து அதிகம், இயல்பை காட்டலாம் அதிகம். லார்ஜ் எக்ஸஸ். ஆமா ராயலசீமா. ஆமா அது அங்க மட்டும். ஆமா. ஆனா ஒண்ணு, இதெல்லாம் பெருசா நினைக்க கூடாது. காரணம் என்னன்னா, அவங்க பெறக்கூடிய மழை குறைவு. ஸோ அதனால இப்போ ராஜஸ்தான்ல அதிகம் அதிகமா மழை பெற்றிருக்குன்னு காட்டுறது. ஆனா அவளுக்கு வரக்கூடிய மழையே கொஞ்சம். அந்த 1 சென்டிமீட்டர் வந்து அது எக்கச்சக்கமா 4 2 சென்டிமீட்டர் பெஞ்சா பெருமழைன்றாங்க. ஆமா. அங்க அந்த தண்ணியே காணாது. ஸோ அதுதான். ஸோ அதனால அவங்க ஓவராலா பாக்குறப்போ இது வரைக்குமே ஆமா இந்த எல்லோ பற்றாக்குறை, இந்த ரெட் பற்றாக்குறை அப்படின்றப்போ பெரும்பாலான மத்திய இந்திய பகுதியும் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கோஸ்டல் ஆந்திரா பகுதியும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி மேல இமயமலைக்கு பக்கத்திலே இல்ல அப்படின்றது அதுதான் இருக்கு. ஆனால் ஜூலை மாதம் நன்றாக மழை பெய்த காரணத்தினாலே நிலைமை மாறி இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்துருக்கு. ஓரளவு பரவாயில்ல. பெரும் பற்றாக்குறை உள்ள உட்கோட்டம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து அடுத்து பற்றாக்குறை உள்ள சில பகுதிகளில் அசாம்லாம் பாருங்க, அசாம் பற்றாக்குறை இருந்தாலும் வெள்ளம் வந்திருக்கு, ஃப்ளட் இருக்கு. அங்க கிட்டத்தட்ட 70-80 பேர் உயிரிழப்பே ஏற்பட்டு. ஆமா, அது மனிதனுடைய ஆகஸ்ட்ல இன்னும் கூட இதெல்லாம் மறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே குறைவதற்கு இன்னும் குறைவான வாய்ப்பு தான் காட்டுறது. இந்த கணிப்பு வந்து நோவா கொடுத்த கணிப்பு. ஓகே. ஸோ இந்த கணிப்பை பார்க்கும்போது இந்தியா பகுதிக்கு பாருங்க, அந்த பழுப்பு நிறம் தான் கொடுத்துருக்கான் பாருங்க, அது பிலோ ஆவரேஜ் ரெயின்ஃபால் ப்ராபபிலிட்டி தான். ஸோ இயல்பை விட குறைவாக இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்தோனேஷியாலாம் அந்த எல்னினோ எஃபெக்டை பார்க்க முடியுது, குறைவாக தான் இருக்குன்னு காட்டுறது. ஓகே ஓகே. ஸோ அதனால அந்த குறைவு அப்படிங்கிறத காட்டுறது. நிறைய கேள்விகள், எல்னினோன்னா என்ன, இந்த சீசன் எப்படி இருக்கும், அடுத்த வாரங்கள் எப்படி இருக்கும்னு நிறைய தகவல்களை எஸ்எஸ் நியூஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி சார்.